ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து தக்காளி சட்னி தான் அரைக்க போகிறேன். நான் வந்து காய்கறி ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டேன். தக்காளி, வெங்காயம், பட்டை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து பூண்டு. வாங்க இப்போ தாளிக்க ஆரம்பிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து இவ்வளோ போடுறேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு அளவுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து தக்காளி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டாச்சு. பட்டை மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா ஹெல்ப்பே பண்ணல, நான் தான் அதை தனியாக பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ எடுக்க மட்டும் எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணுறேன். அதான் வீடியோ எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. ஸோ நான் வந்து இப்போ மிக்ஸிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். சட்னி அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து தாளிக்க போகிறோம். அதே ஃபஸ்ட்டு எடுத்த பேனே நான் வந்து போட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானோன்னா கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு, உளுந்து, இப்போ நம்ம வந்து அரைச்சி சட்னி ஊற்றிக்கலாம். எங்கள் அம்மா சுட்ட தோசை, நான் அரைச்ச சட்னி. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.